மக்கள் தேமுதிக என்ற புதிய கட்சியை தேமுதிகவிலிருந்து நீக்கப்பட்ட சந்திரகுமார் தொடங்கியிருக்கிறார். தேமுதிகவிலிருந்து நீக்கப்பட்ட அதிருப்தியாளர்கள் சந்திரகுமார் தலைமையில் சென்னையில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். தியாகராய நகரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பார்த்திபன், சேகர் ஆகியோரும் தேனி முருகேசன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரகுமார் மக்கள் தேமுதிக என்ற புதிய கட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிமுக ஆட்சியை அகற்றவே புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிகவை உடைக்கும் எண்ணம் எதுவும் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். முன்னதாக தேமுதிகவிலிருந்து தங்களை நீக்கியது செல்லாது என கூறிய சந்திரகுமார் அணியினர் மக்கள் நல கூட்டணியில் இணைந்ததை விஜயகாந்த் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ளனர். தேமுதிகவை முடக்கப் போகிறீர்களா, தேமுதிகவுடைய சின்னமான முரசு சின்னத்தை முடக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். அங்கே இருப்பவர்களைப் போல நாங்கள் ஒன்றும் அவ்வளவு கீழ்த்தரமான இழிவான செயலை செய்யக்கூடியவர்கள் இல்லை. ஏன் அவர்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது என்று சொன்னால், திமுகவை உடைப்பது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்த வைகோ அங்கே இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் நாங்கள் அனைவரும் எங்கள் மனம் சுத்தம், எங்களுடைய கை சுத்தம். அதனாலதான் தேமுதிகவிற்கு மட்டுமல்ல, எங்கள் தலைவர் கேப்டனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நாங்கள் பேசுகின்ற பேட்டியிலே கூட, சொல்கின்ற வார்த்தையிலே கூட கேப்டனை குறை சொல்லவில்லை. இதற்கு காரணமான எங்கள் அண்ணியை மட்டும்தான் நாங்கள் குறிவைத்து குறை சொல்கிறோம், நடந்த உண்மையை சொல்கிறோம்.